ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்லி டாக்ஸ். இன்னைக்கு எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய நமக்கு வந்து ஹிண்ட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் நிறைய பிடிஎஸ்லாம் ஷேர் ஆகி நம்ம எல்லாம் ஒரு மாதிரி படபடப்பா வச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் இன்னைக்கு எபிசோட கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது சில ஐடியா கிடைச்சிச்சு. ஸோ மெயினாக இருக்க டவுட், வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் எப்படி திருமணம் வரைக்கும் போகுது. நாங்கள் வில்லன் கேங்ஸ் எல்லாரும் இருக்காங்க. வெண்ணிலா பர்டிகுலராக சொல்லணும்னா கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி ஆயிடுறாங்க. விஜயும் போறாரு. விஜய் வந்து நார்மல் லுக்ல தான் இருக்காரு. அவர் வந்து கடைசி வரைக்கும் வேற எந்த ஒரு வேட்டி சட்டையோ அதெல்லாம் மாற்றவே இல்லை. சடனாக எப்படி இந்த மேரேஜ் ட்ராக் வரும், விஜய் ஒத்துக்கிட்டா தானே அவங்க அது வரைக்கும் போக முடியும், என்னதான் சொல்லி அவங்க அங்கே வர வச்சிருப்பாங்க அப்படின்லாம் யோசிக்கும் போது ரெண்டு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடா விஜய் போயிட்டு வேற லெவல்ல பசுபதி கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டாரு. அடினா அடி, அப்படி ஒரு தாறுமாறான அடி. ஸோ அதனால கன்ஃபார்மா இம்மிடியேட்டா ஏதாவது ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெருசா மாஸ்டர் பிளான் பண்ணுவாரு. ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா கேடிவில நம்ம எல்பியை பார்த்துக்கிட்டே தான் பேசிட்டு இருக்கேன். ட்ரிப் மூவி ஓடிட்டு இருக்கு, நம்ம எல்பியோடைய மூவி. என்ன ஆக்டிங், ரொம்ப எமோஷனலான சீன் வந்து போயிட்டு இருக்கு. மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா உடனே கேடிவி வச்சு பாருங்க. பட் நான் பேசி இதை அப்லோட் பண்றதுக்குள்ள மூவியே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன அப்டேட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசுபதி வந்து மாஸ்டர் பிளான் பண்ண போறாரு. ஒன்னு, அவருடைய உயிரா இருக்க காவேரியை கிட்னாப் பண்றது. இன்னொன்னு வந்து வெண்ணிலா அண்ட் மாமா அவங்கள வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அந்த பிரஸ் மீட்லயே அந்த கான்ட்ராக்ட பத்தி சொல்லல. இன்னைக்கு விஜய் கிட்ட வந்து பேசும்போது, நாங்க என்ன தம்பி ஒப்பந்த கல்யாணத்தை பத்தியா சொன்னோம், அப்படி சொன்னா உங்களோட பேர்லாம் என்ன ஆகும், அசிங்கமாயிடாதா அப்படிலாம் வந்து கேட்டாரு. ஈவன் காவேரி ஃபேமிலியில நம்ம சாரதாமாலாம் அதை மட்டும் தான் ஒரு பாயிண்டா வச்சுட்டு இருக்காங்க. அதையும் ஒன் ஆஃப் த பாயிண்டா வச்சிருக்காங்க. இமீடியட்டா இந்த கல்யாணத்துக்கு, அதாவது இன்னைக்கு மாமா கூட சொன்னது ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லையா, அது வெறும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே அப்படிலாம் சொல்லும் போது ரெண்டாவது கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் அவங்க வந்து இது மூவ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது புரிய வந்துச்சு. ஸோ ரெண்டாவது கல்யாணம் அப்படின்னு சொல்லும் போது, ஒன்னு காவேரி இருக்காங்க, அவங்களுக்கு லீகலா வந்து மேரேஜ் ஆகியிருக்கு, இன்னும் டிவோர்ஸ் ஆகல அப்படின்ற விஷயம். ஈவன் டிவோர்ஸ்ன்ற வார்த்தையே சொல்லாதீங்கன்னு விஜய் வந்து எனக்கு தாத்தா மேல கோவப்பட்டார். இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, இப்போ நீங்க வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னா நாங்க வந்து இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் அப்படின்ற விஷயத்த பிரஸ்ல சொல்லிடுவோன்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுவாங்களோ வெண்ணிலா அப்படின்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துக்கு மாமா துணை போக மாட்டாரு, துணை போற மாதிரி நடிப்பாரோன்னு தோணுது. ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து விஜயோடைய ரியல் ஃபேஸை பார்த்துட்டாரு. ஸோ வெண்ணிலா என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது, அது நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா. ஸோ அவங்களுடைய அந்த ஐடியாவெல்லாம் அவர் மூலமா விஜய்க்கு முன்னாடியே தெரிய வந்துடும் போல. ஸோ விஜய் அதை வச்சு பெருசா கேம் பிளே பண்ண போறாரு கோவில்ல அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. ஸோ விஜய் அங்க வர வைக்கிறது, நாங்க வந்து இந்த மாதிரி கான்ட்ராக்ட் மேட்டர் சொல்லிடுவோன்றது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அஜயோடைய பிரசன்ஸ் அங்க இல்ல. ஸோ அஜய் வந்து மேபி காவேரி கிட்னாப் பண்ணி வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணலாம். இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. பட் அந்த மாமா, வெண்ணிலாவுடைய மாமா மட்டும் அவங்க சைடு இருந்துகிட்டே விஜய்க்கு சப்போர்ட்டிவா இருப்பாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. அதே மாதிரி வெண்ணிலா வந்து காவேரி வீட்டுல போயிட்டு நேற்று ஷூட் பண்ணிருக்காங்க. ஸோ மேபி இதெல்லாம் வந்து மேரேஜுக்கு முன்னாடி காவேரி கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த ஒருவேளை காவேரிக்கோ இல்ல அவங்க ஃபேமிலிக்கோ இன்ஃபார்ம் பண்ற மாதிரி போறாங்களா, இல்ல அதர்வைஸ் பிளாக்மெயில் பண்ற மாதிரி போக போறாங்களா, இல்ல போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி அந்த மாதிரி கேட்க போறாங்களா அப்படின்றத நம்ம வந்து எபிசோட் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். மற்றபடி இருக்கிற ரெண்டு விஷயம், அவங்களுக்கு இந்த இமிடியேட்டா மேரேஜுக்கு விஜய் அங்க வர வைக்கிறதுக்கான ரீசன் வந்து காவேரி கிட்னாப் பண்ணி பிளாக்மெயில் பண்றது, இன்னொன்னு கான்ட்ராக்ட் விஷயத்த சொல்லிடுவேன் வெண்ணிலா பிளாக்மெயில் பண்றது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா சாரதாமா ஃபேமிலிக்கு வந்து இந்த விஷயத்த ஓப்பனா பப்ளிக்ல சொல்லிட்டா அது இன்னும் பெரிய இஷ்யூ ஆயிடுமே அப்படின்ற காரணத்தினால விஜய் அங்க வரைக்கும் போவாரு. பட் ஏதோ இன்னைக்கு எபிசோட் நமக்கு எப்படி வந்து சர்ப்ரைசிங்கா விஜய் வந்து அப்படியே எமோஷனலா எடுத்துக்கிட்டே இருப்பாரோ அப்படிலாம் ஃபீல் பண்ணும்போது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு ரகட் விஜயை பார்க்க முடிஞ்சிச்சோ அந்த மாதிரி ஒரு எபிசோட் கண்டிப்பா கோவில்ல இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கெஸ்ஸுமே. யாரும் பேனிக் ஆக வேண்டாம். இன்னைக்கு ஈவினிங்கே வந்து ஸ்லைட் போட்டுருவாங்க. மகாநதியோட நியூ டைமிங் என்ன அப்படின்றது அபிஷியலா விஜய் டிவிலேயே வந்து அனௌன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கன்ஃபார்மாக இந்த வீக் வந்து ஒரு பெரிய ஒரு ஹை வோல்டேஜ் ப்ரோமோ வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் விஜய் டிவி சைட்லேருந்து. ஏன்னா நியூ டைமிங்கோட ஒரு அழகான ஸ்டோரி அந்த ஸ்லாட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லும்போது இன்னுமே ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டாக இருக்கும். பட் கரண்ட் ட்ராக் இந்த பிடிஎஸ்லாம் கொடுத்து நம்மளை ரொம்ப குழப்பி விட்டுட்டாங்க. அதுவுமே பசுபதி வந்து லோடிங்னு போட்டாரு. பட் இப்படி அடி வாங்கிட்டாரு. இன்னும் எவ்வளோலாம் காத்துட்டு இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி தான் ஏதாவது இருக்கும். ஸோ அதனால யாரும் வந்து பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக வந்துட்டு இந்த ட்ராக்குக்கு அப்புறம் 100% பாசிட்டிவ் ட்ராக் இருக்கு. ஸோ யாரும் வந்துட்டு நாங்கள் இனிமேல் எம்என் பார்க்க மாட்டோம், எம்எனுக்கு லீவ் விட்டுட்டோம், டிவியில பார்க்காதீங்க, டிஆர்பி குறைங்க, இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா உங்களை நம்பி தான் வந்துட்டு அவங்க என்ன சொல்றது, டிஆர்பி நல்ல டிஆர்பி கொடுத்தீங்க. இனிமேல் இன்னொரு சூப்பர் ஸ்லாட் அவங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலா ஒரு பிரைம் டைம் ஸ்லாட் வரும்னு சொல்லிட்டு. பட் அந்த ஒரு ஸ்லாட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம எம்என் வந்து அந்த ஸ்லாட்ல ராக் பண்ணுவாங்க. இந்த ட்ராக் எப்படி சொல்றது, எல்லா சீரியல்ஸ்லுமே இந்த நெகட்டிவிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் ட்ராக் வரும். ஸோ அந்த மாதிரி இப்போதைக்கு இது வந்து ஒரு நெகட்டிவ் ட்ராக் மாதிரி இருந்தாலும் அதுலயுமே நிறைய பாசிட்டிவ்னஸ் இருக்கும். அதே மாதிரி மேரேஜ் வரைக்கும் போகும். பட் கண்டிப்பா மேரேஜ் நடக்காது. விஜய் எதுவும் பெருசா சம்பவம் பண்ண போறாரு. ஆனா காவேரி என்ன பண்ண போறாங்க, காவேரி சைட்ல இருந்து எந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் வரப்போகுது, அதுதான் நமக்கு ஒண்ணுமே வந்து புரியாத புதிராவே இருக்கு.
இன்னொரு சைட் குமரன் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி எடிட்டர் கூட ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க பைக்கில் போகிற மாதிரி. அதை அந்த இன்னொரு எடிட்டருமே வந்து ரீஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் அந்த கொடைக்கானல் பேக்ரவுண்டில் குமரன் வந்து குமரன் கெட்டப்லேயே, அதாவது அந்த கழுத்தில் அந்த கயிறுலாம் போட்டிருப்பார் இல்லையா, ஸோ அதே கெட்டப்லேயே வந்து பைக்கில் ஓட்டிட்டு போகிற மாதிரி அந்த எடிட்டர் கூட ஷேர் பண்ணாங்க. ஒருவேளை அப்கமிங்கில் ஏதாவது அவங்களுக்கு மட்டும் கொடைக்கானல் ட்ராக் ஏதாவது வருதா அப்படின்ற ஒரு குட்டி கேஸுமே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஜஸ்ட் என்னுடைய ப்ரெடிக்ஷன் தான். உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.